சாப்பாடை போட்டு லெக் பீஸ் நடுவில் வச்சு ரெடியா வையே. ஆந்திவே கொடூர பசியில இருக்கேன். சரி சரி நீ வா. பாய். பாய். லெக் பீஸ் நடுவுல. மீனாட்சி, அப்பா. அம்மாடி மீனாட்சி, கொலை பசிமா. கார ராக்கெட் மாதிரி ஓட்டிட்டு வந்தானா பாத்துக்க. அப்படியா? அடடே, சாப்பாட்டை ரெடியா தட்டிலே போட்டு வச்சிருக்க. ஆஹா இல்ல அது வந்து பா. அட இருமா, நான் போய் கையை கழுவிட்டு வந்துடுறேன். இருக்கிற பசிக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். வந்துடுறேன். இல்ல இரு. அப்பா. ஐயோ அப்பா வந்துட்டாரு. சிக்கன் வேற எக்ஸ்ட்ரா இல்லையே, இப்ப என்ன பண்றது? என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு 11 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு வை, சாப்பாடு வை. என்னம்மா என்னப்பா? ரசம் சோறும் துவையலும் இருக்கு? அதான் இன்னைக்கு வீட்ல சமைச்சோம். என்னம்மா சொல்ற? நான் கை கழுவ போகும்போது சிக்கன் குழம்பையில பார்த்தேன். ச்சே கண்டிப்பா இருக்காதுப்பா. ரசத்தை தான் நீங்க சிக்கன் குழம்புன்னு நினைச்சிருக்கீங்க. மீனாட்சி, சிக்கன் லெக் பீஸையும் பார்த்தமா? அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. சிக்கன் லெக் பீஸை நான் உங்களுக்கு வைக்கவே இல்லையே. வைக்கவே இல்லையா? ஷம அடி தூள். மீனாட்சி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் லெக் பீஸை தான் பார்த்தேன். ஓவர் பசியில வந்ததுனால உங்களுக்கு பாக்குறதெல்லாம் லெக் பீஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும்பா. நீங்க சாப்பிடுங்க. ஏம்மா, ஒருவேளை என்ன வச்சோம்னு நீ மறந்துட்டியோ? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துருச்சுதான். அதுக்காக இப்படி எல்லாம் கேட்காதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரிம்மா, சாரிம்மா. நான் தான் ஏதோ குழப்பத்துல இருந்திருப்பேன் போல இருக்கு. நீங்க சாப்பிடுங்கப்பா. சிக்கன் வாசம் கூட வருது, ஆனா இல்லைன்றாலே. ஒருவேளை நமக்கு தான் மனப்பிராந்தியா இருக்குமோ? இருக்கும். அப்பா இன்னும் கொஞ்சம் துவையல் வைக்கவா? கண்டிப்பா எடுத்துக்கிறேம்மா. வை வை. சாப்பாடு எப்படி இருக்குப்பா? அருமை, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சரி. கொஞ்சம் உப்பு இருந்தா தேவையா? ஐயோ கரண்டி.